நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரி கோப்பில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லை என்கின்ற தகவலை நாடாளுமன்றத்திலே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்திரணி பட்டம் என்பது போலியானது என்பதையும் அது தொடர்பிலான ஆதாரங்களையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். முதலில் அவர் நாடாளுமன்றத்திலே எதை கூறுகிறார் என்பதை பாருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய சட்டத்தரணி தத்துவம் தொடர்பாக அவர் இங்கிலாந்திலே சட்டமானி பெற்றுக் கொண்ட விடயம், சான்றிதழ் தொடர்பாக, சட்டக்கல்விக்கு உள்ளிருக்கப்பட்ட விடயம் தொடர்பாக பல இணையதளங்களிலே கடிதங்கள் பிரசுரிக்கப்பட்டு வருகின்றன. நிர்மலா கண்ணங்கர என்கின்ற புலனாய்வு ஊடகவியலாளர் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதில் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்கின்ற நிறுவனத்திலே பெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி சான்றிதழ் ஜெயபுரம் பல்கலைக்கழகத்திலே மேற்படிப்புக்காக சமர்ப்பித்திருக்கின்றார். 2009 செப்டம்பர் 15 அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அதில் கைப்பற்றப்பட்டுள்ள உபவேந்தர் ஜூலை 23 பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். 52 நாட்களுக்கு பின்னராகத்தான் அவ்வாறு விலகிய பின்னர் உபவேந்தர் என்ற அடிப்படையில் அவர் கையொப்பமிடப்பட்டதாக தெரியப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டதாரி சான்றிதழ் தொடர்பாக பாரதூரமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது விடயம், எங்கிருக்கின்ற சட்டத்தரணிகள் காணப்படுகின்றன அவர்களுக்கு தெரியும், இலங்கை சட்ட கல்லூரிக்குள் பிரவேசிக்கின்றதற்கான பரீட்சை இல்லாமல் முன்பு விளக்க முடியாது. அவ்வாறு சந்தர்ப்பம் உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட பல நிறுவனங்கள் காணப்படுகிறது. ஆனால் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல, சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்கின்ற நிறுவனம் இலங்கை சட்ட கல்லூரியில 2009 அக்டோபர் 15 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு பட்டத்தை பெற்றுக் கொண்டு வரப்படுகின்ற 2015 செப்டம்பர் 25 தான் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அடிப்படையிலே இந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அவர் அங்கு உட்பிரவேசிப்பதற்காக இவ்வாறு கூறப்பட்ட சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்ற நிறுவனம் இலங்கை சட்டக்கல்லூரியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறுவனமாக அங்கீகரித்திருக்கவில்லை. அக்டோபர் 15 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முரண்பாடும் அறிக்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம், அவருக்கு பேச்சுலர் ஆஃப் லா ஸ்பீச் ஹானர்ஸ் கிளாஸ் 3 என்ற பட்டம் 3ஆம் வகுப்பில் பட்டம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மட்டமான கிளாஸ் 3 எடுத்துக்கொண்டு ஐக்கிய ராஜதானியிலே சட்டமன்றங்களுக்கு உட்பிரவேசிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆவணங்கள் காணப்படும். அவரை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகின்றேன். நான் எதிர்பார்க்கின்றேன் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற கௌரவத்தை பாதுகாப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் பின்னராக வந்து தெளிவுபடுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.